யெகோவா ஈரே, யெகோவா நிசி, வெற்றி கொடி பிடிக்கிறவரை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுதும் போயிடுச்சு. எம்மா ஒரு சீசர் எங்களோடு தங்கிருன்னு வருந்தி அழைத்தாங்க. இந்த சாயங்கால வேளையிலே கூட தகப்பனே எங்கள் மத்தியில் நீங்கள் வரும்படியாக உங்களை வாங்க வாங்க நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே, நன்றி தகப்பானே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியை நீ பொறுப்பெடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். தேங்க்யூ நிமித்தனமரா, தேங்க்யூ நிமிஷபரத்து மாக்கானமரா. நன்றி இயேசு ராஜா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே, இயேசு என்கிற நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீங்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னவரப்பா. அப்பா, இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் வந்ததுக்காக நன்றி ராஜா. பாடல் வேலையை பொறுப்பெடுங்க, ஆராதனை வேலையை பொறுப்பெடுங்க அப்பா, ஜெப வேலையை பொறுப்பெடுங்க தகப்பனே. ஒவ்வொரு நடன நிகழ்ச்சிகளை பொறுப்பெடுங்க, ஸ்கிட்டு வேலையை விசேஷமாக பொறுப்பெடுங்க, செய்தி வேலையை இப்போ விசேஷமாக பொறுப்பெடுங்க அப்பா. சகோதரி கிரேசக்காவையும் பிரதர் ராஜாபதை வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பப்பட் ஷோ தகப்பனை செய்கிற நடத்துகிற சகோதரி வல்லமையாக எடுத்து நீங்கள் பயன்படுத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த பப்பட் ஷோ மூலமாக ஒவ்வொருத்தரும் ராஜா நீங்கள் யாருன்றதை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்க போகிறீங்க. ஸ்தோத்திரம். வந்த யாரும் வெறுமையாக திரும்பி போகாதபடி போவாச தேடி வந்திருக்காங்கப்பா, பரம போவாச தேடி வந்திருக்காங்கப்பா. திரும்பி போகும்போது எல்லார் கூடயும் நீங்கள் போக போகிறீங்க, எல்லார் கூடயும் சமாதான பிரபுவாய் நீ கடந்து செல்ல போகிறீங்க. ஆமென். நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த குலத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வானமண்டலத்தின் அந்தகார வல்லமை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறம் அப்படி செபிக்கிறேன். ஐயா, தொடக்கம் முதல் முடிவு பிறந்து தேவ ஆவியானவர் பொறுப்பெடுங்க. குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிக்க முடியாது கர்த்தர் கிருபை கொடுங்க. கால சூழ்நிலை எங்களுக்கு சாதமாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. அப்பா, அப்படியே கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். வந்த ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பேராக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அப்படியே கர்த்தரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. இப்பொழுது இந்த மத்தியிலே கோடீஸ்வரர் மையம் சபை வச்சு நடத்துகிற கோடீஸ்வரர் அவருடைய பாஸ்டர் சகாயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்போ 2 பாடலை பாடுவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். எல்லாம் கரங்களை தட்டி வரவேற்போமா? க்ளோரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். அந்த ஒரு விசுவாசப்படும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவர் கூட்டம் நிழலை தொட்டவுடன் ஹல்லேலூயா. தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவர் கூட்டம் மறுமையில சபை. தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்த தேவர் கூட்டம் நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல்
போனதையா ஓடி இழந்தது. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாமல் போனதையா ஓடி. உன் உள்ளத்துல கத்தர் வந்தாய் எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கத்தர் வந்தாய் எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா ஆர்மி இராணுவம். கூழாம் வந்தாரையா தாவீது, கூழாங்கல்லை விட்டு ஜெயித்தாரு என்ற அந்த ஒரு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம். இது ஒரு தாவீதினுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் தேசத்தில் கோலியாத் என்கிறதான ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு மனுஷன் அந்த தேவனை இழிவாக பேசி அந்த இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவை ஜனங்களை இழிவாக பேசி அந்த தாவீது கோலியாத் என்கிற மனுஷன் நிற்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி அறியாதவன், அவன் ஒரு அரக்கன். ஸ்தோத்திரம். அவனை பார்க்கும் பொழுது அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுதே அலறி அடித்து பயந்தார்களாம். அவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுதே அலறி அடித்து ஓடினார்களாம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கோலியாத் பயங்கரமான ஹைட் வெயிட், எவரும் அவன் முன்னால் நிற்க முடியாது. இது எவ்வளவு நாள் நிற்கிறான், அந்த இஸ்ரவேல் தேசத்தை எடுத்து 40 நாட்கள் நிற்கிறாங்க. ஸ்தோத்திரம். அங்கே படை யுத்த வீரர்கள் ராஜாக்கள் எல்லாரும் பயந்து கொண்டு இருக்கிறாங்க, ஒன்றுமே பண்ண முடியலை. ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது என்கிற மனுஷன் அந்த ஆயுதத்தை, அந்த ஸ்தோத்திர இராணுவ படை அந்த பயிற்சி பெற்ற தன்னுடைய சகோதரர்களுக்காக சாப்பாடு கொடுக்க வந்த அந்த தாவீது பார்க்கிறான். எத்தனை வயசு? பெரிய வயசு இல்லை, 16-17 வயது தான். ஸ்தோத்திரம். அங்கே பார்க்கும் பொழுது தன்னுடைய தேவனை இவன் நிந்திப்பதா, தன்னுடைய ஜனங்களை தன்னுடைய ராஜாக்களை இவன் நிந்திப்பதா என்று சொல்லி சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே என்ன பண்ணான்? ஸ்தோத்திரம். அந்த தாவீது சின்ன பையன், அவன் கூழாங்கல்லை விட்டு அங்கே என்ன பண்ணான்? அடித்தான். ஒரே அடிதான். ஸ்தோத்திரம். மல்லாக்க விழக்கூடிய அந்த கோலியாத்து ஸ்தோத்திரம் தலை குப்புற விழுந்தான் என்று. மல்லாக்க விழணும், அடித்தா மல்லாக்க அங்கே தான் விழணும். ஆனால் இவன் தலை குப்புற விழுறான். ஏன்? ஆண்டவருடைய நாமத்தினால, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று அங்கே ஒரு கூழாங்கல்ல விட்டு அடித்தான். அங்கே தாவீதினுடைய கையில் பட்டயம் இல்லையா, ஆனால் அவனுடைய தலை தாவீதுக்கு வந்து சேர்ந்துதான். ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள், துன்பங்கள், பில்லி சூனிய கட்டுகள் எதுவாக தடையாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியமும் நமக்கு விரோதமாக இருக்கலாம். ஆனால் இங்கே சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் துதிக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று அந்த தாவீதை போல நீங்கள் துதிப்பீர்களானால், நீங்கள் ஜெபிப்பீர்களானால் இங்கே என்ன நடக்கும்? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லப்பட்டபடியாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்வார். 40 நாட்கள் முடியாத அந்த காரியத்தை அந்த சின்ன பையன் தாவீது ராஜா அங்கே செய்து முடித்தான். ஏன்? அவன் எப்பொழுது துதிக்கிற ஒரு மனுஷன், 7 முறை ஜெபிக்கிறவன், 3 முறை ஆராதிக்கிற ஒரு மனுஷன், ஒரு ராஜா. ஆனால் அவன் தேவனுக்காக முக்கியத்துவம் கொடுத்தான். நீங்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் பெரியவர் விடுதலையை கொடுப்பாரு, பெரியவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசத்தோடு பெரிய ராட்சதனை பார்த்துட்டு போடும். ஸ்தோத்திரம். எல்லோரும் ஸ்தோத்திரம். கரங்கள் தட்டி உற்சாகமாய் ஒரு நாள் சும்மா இருக்க வேண்டாம். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததையா மறுபாந்த விசுவாசத்தோடு பெரிய பார்த்து ஓடி ஒளிந்ததையா
கூழா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தார். எழுந்தது கூழா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு ஜெயித்தாரு. உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும், உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். வருமா இழந்தது சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கிறது. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறத திலீப் விஜய் பிரதர் வந்து பாடலை பாடுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு 1000 நாமங்கள் இருந்துச்சு. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மான்னு. நான் புதிய ஏற்பாட்டில் தேவனுக்கு ஒரே ஒரு நாமம், இந்த நாமம் பேர் என்னது? இயேசு என்கிற நாமம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் யெகோவா ஈரேன்னு கேட்க வேண்டாம், யெகோவா நிசின்னு கேட்க வேண்டாம், யெகோவா ஷம்மான்னு கேட்க வேண்டாம். இயேசுன்னு சொல்லிட்டாலே 1000 நாமங்களும் அந்த ஒரு நாமத்திற்குள்ளே அடங்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து நாம் பாடலாம். இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. கரங்களை தட்டி தெரிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்க, தெரியாதவங்க என்னோடு கற்றுக்கொண்டு நாம் பாடுவோம். அந்த நாமத்தை சொல்லும் பொழுது வாசல்கள் திறக்கப்படும், வழிகள் திருத்தப்படும். ஆமென். கரங்களை தட்டி நாம் இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வாசல்களை திறந்திடும் இயேசுவின் நாமமே, வழிகளை திருத்திடும் இயேசுவின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவையும் நீக்கிடும் நாமம்.
அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே, அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே, வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே, மேலான நாமமே, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமம், தாபரமாகிடும் இயேசுவின் நாமம், அகில உலகையும் ரட்சித்திடும் இயேசுவின் நாமம். தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே, தாபரமாகிடும் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே, மகிமையின் நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து இப்போ சொல்ல போறோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? வேண்டாமா? அதுக்காகவா வந்திருக்கோம்? அப்படியா? ஹல்லேலூயா. அவர் துதிகளில் வாசம் செய்கிறவர். ஆமென். அவர் துதிக்கு பாத்திரர். ஆமென். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நீங்களாம் மகிமைப்படுத்துறீங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ வெறுமையா போனதே கிடையாது. இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கூப்பிட்டு வரல, கர்த்தர் தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன். எங்கும் ஆனந்தம் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன்.
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. புதிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லட்டுமா? நம்ம கிறிஸ்மஸ் வருது, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம். 10,000 ரூபா புடவை கட்டி 2000 4000 பேண்ட் செட்டை போட்டு நல்ல பிரியாணி சமைச்சு சாப்பிட்றோம். அதுதான் கிறிஸ்மஸ்ன்னு நினைக்கிறீங்களா?
அதுதான் கிறிஸ்துவ அதுதான் நல்ல செய்தி நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லட்டுமா? நான் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலே நீ வந்திரர்களுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறார். நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். இழந்ததையெல்லாம் அவர் திரும்ப கொடுப்பா. இழந்ததையெல்லாம் உங்களுக்கு திரும்ப கொடுப்பா. எதையெல்லாம் இழந்து பாருங்க. சமாதானத்தை இழந்தீங்களா? சந்தோஷத்தை இழந்தீங்களா? நிம்மதி இழந்தீங்களா? வீட்டை இழந்தீங்களா? வேலை இழந்தீங்களா? ஓ, கர்த்தர் இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்கிறார். அவர் வாக்கு பண்ணியவர் உண்மை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் போய் சொல்லுகிற மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஓ ரிபலபா சந்தரபலபா ஓ ரிகலபதி அந்தரபலபா. ஹalleluya ஹalleluya. ஒரு நாள் நான் எல்லாத்தையும் இழந்தவனமா ஜீவனுள்ள சாட்சி இந்த மேடையில் நிற்கிறேன். எல்லாத்தையும் இழந்தோம். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு, நல்ல தாய் தகவன் உண்டு. ஆனா வீட்டெல்லாம் இழந்தோம், சொத்தை இழந்தோம், சுதந்திரத்தை இழந்தோம், சமாதானத்தை இழந்தோம், சந்தோஷத்தை இழந்தோம், நிம்மதி இழந்தோம். ஓ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையிலே உட்பிரவேசித்தாரோ, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டனோ, அன்றைக்கு என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டு, ஒரு வித்தியாசம் உண்டு. இழந்து போதெல்லாம் கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுத்தா. இதே டவுன்ல தான், இதே தையல்கார தெருதான். ஓ, அதுல ஒரு சென்ட் இழந்தா இன்றைக்கு 4 சென்ட் இடத்துல வீட்டை கட்ட கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தா. ஓ, இழந்ததையெல்லாம் கொடுத்தா. காரை கொடுத்தா, பைக்கை கொடுத்தா, நல்ல மனைவியை கொடுத்தா, நல்ல பையனை கொடுத்தா, நல்ல மருமகளை கொடுத்தா. ஓ ஹalleluya. இழந்ததை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தா. ஜீவனுள்ள சாட்சி நானே, ஜீவனுள்ள சாட்சி நானே. ஹalleluya. ஒரு 12 மணிக்கு இதே இடத்துல ஜெபம் பண்ணேன். உண்மையா சொல்றேன், தேவ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்பினது. நீ சொல்லு, நீ இழந்ததெல்லாம் சொல்லு, பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் சொல்லு என்று சொன்னா உங்களுக்கு தருவா, உங்களுக்கு தருவா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு நிச்சயமா தருவா, உறுதியாய் தருவா. நீ நம்புனே என்றால், விசுவாசிப்பில் என்றால் கர்த்தர் இழந்து போனதை எல்லாம் திரும்ப கொடுப்பார். அது உறுதி. நான் ஜீவனுள்ள சாட்சி. வேதாகமம் பொய் சொல்லாது. வேதாகமத்தில் ஒருந்த இழந்தான் யார் தெரியுமா? யாரு தெரியுமா? வேதாகமத்தில் ஒருந்த இழந்து போனதை எல்லாம் தாவீது எல்லாத்தையும் இழந்தான். தாவீது எல்லாத்தையும் இழந்தான். சிக்லாக் என்ற ஊருக்கு வந்தான். ஓ, அவனுடைய சிக்லாக் அந்த ஊரை சுட்டரித்து கொள்ளையடித்து போய்விட்டார்கள். அவன் மனைவி, அவனுடைய பிள்ளைகள், சொத்து, சுதந்திரம், வீடு, நிலம், வேலைக்காரர் எல்லாத்தையும் ஓ அமலேக்கியர் கொள்ளையடித்து போய்விட்டார்கள். அவன் எல்லாத்தையும் இழந்த வண்ணமாய் நிற்கிறான். அவன் எல்லாத்தையும் இழந்த வண்ணமாய் நிற்கிறான். பார்க்கிறான், ஒன்றுமே இல்லை. ஐயோ, ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஓ பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கூட இருந்தவர்கள், ஓ சேவகர்கள் கல்லெடுத்து எரியலாம் என்று எல்லாரும் எரியலாம் என்று ரெடியா இருந்தாங்க. ஆனா ஒன்னே ஒன்று செய்தான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன செய்தான் தெரியுமா? எங்கேயும் போகல, தேவனுடைய சமூகத்துக்கு போனா. தேவனுடைய சமூகத்தில் போனா, முழங்கால் படியிட்டான். இயேசுவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், அந்த தண்டை பின்தொட நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அவன் எல்லாத்தையும் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஓ, 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்தைகளிலும் ஒன்றும் குறைவு விடாமல், நல்ல புரியுங்க, ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப பெற்றுக்கொண்டார். ஹalleluya. David lost almost everything. அவன் எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நீ இந்த இழந்ததை எல்லாம் திரும்ப கொடுக்க போகிறா. நீ வேலையை இழந்திருக்கலாம், நீ வேலை இழந்திருக்கலாம், பிசினஸ் இழந்திருக்கலாம். ஓ, ஏதோ ஒரு பகுதியை உன் உறுப்பிலே, உன் சரீரத்திலே ஏதோ ஒரு பகுதியை நீ இழந்திருக்கலாம். கர்த்தர் திரும்ப கொடுக்க அவர் சர்வ வல்லவர். கரங்களை தட்டி மைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. ரிபலபா ஷலரியந்தரபா ரிபலபா துரனதியந்தரா. ஹalleluya. இப்பொழுது தேவ பிரசன்னம் இறங்க போகிறது. நீங்க பயபக்தியோடு கண்களை மூடி விசுவாசத்தோடு இருப்பீங்க. ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேல் இறங்கும், ஒரு அபிஷேகம் இறங்கும். அந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அது எந்த நுகமா இருந்தாலும் சரி, அது வியாதியான நுகமா, கடன் பிரச்சனை நுகமா, சாபமா, முகமா, அது முறிக்கப்படும். இந்த ராத்திரி வேளையிலே நீ விசுவாசத்தோடு
தேவனை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்தி பாடினா அது நடக்கும். தீர்க்க தரிசனமா சொல்லுகிற அது நடக்கும். ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டும் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை. எல்லாரும் உற்சாகமா கரங்கள் தட்டி எல்லாம் மாறியாக பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டும் என்னை அபிஷேகமே எத்தனை நினைக்க ஆவியில் நிரப்புமே. பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் என்னதாகம் தீர்த்திடும் அபிஷேகம் பொழிந்திட்ட ஆவியை பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. கேளுங்க, வல்லமை தேவை தேவா. வல்லமை தாரும் தாரும் தேவா. கேளுங்க கேளுங்க கேளுங்க, இப்போ தாரும் தேவை தேவா. உன்னதத்தின் வல்லமை 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 உன்னதத்தின் வல்லமை வல்லமை அக்கினியின் வல்லமை கொள்ளிடும் வல்லமை வல்லமை மீன் வல்லமை அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழுதிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 Hallelujah, 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 hallelujah. பரிசுத்த ஆவியில் உங்களை இறங்கும்போது நீ பரிசுத்த ஆவி நீங்கள் உங்களிடத்தில் இறங்கும்போது நீங்கள் பலனடைகிறீங்க. நீங்க பலனடைறீங்க. நீ பலனடைகிறீங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே புது பலன், புது பலன். அமெரிக்க நம்பிக்கையமா இருக்கிறதே ஒரு பலன். ஹல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுபோர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்த பலனை கேளுங்க. அந்த பலனை பலன் இல்லாம நீங்க உலகத்துல வாழ முடியாது. அவருடைய வல்லமை இல்லாம கிருபை இல்லாம வாழவே முடியாது. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. பலன் தாருமே, பலன் தாருமே. ஆராதனை படம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆராதிப்போம். பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. பலன் தாருமே. எல்லாரும் கேட்போமா? பலனை கேட்போமா? ஆண்டவருடைய பலனை கேளுங்க. பலன் தாருமே. நம்ம பலத்தால் நிரப்படும். இந்த உலகத்துல பலன் இல்லாம வாழவே முடியாது. பலத்தா
நடத்திடுமே. எலியாவை வனாந்திரத்தில் சோர்ந்து போய் நிற்கின்றேனே, சோராமல் ஓட இடமனம் அளித்திடுமே. பலத்தாருமே பலத்தாருமே பலத்தா என்னை நடத்திடுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் ஜீசஸ் ஹalleluya, ஹalleluya, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஹalleluya, 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 ஜீசஸ். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். என்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே எங்கள் அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே இழந்து போனதை எல்லாம் ஆண்டவரே எங்கள் திரும்ப கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.